கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமையை உடையது தமிழ்குடி. இத்தகைய தமிழ்நாட்டை சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் போன்ற பெருவேந்தர்கள் சிறப்புற ஆட்சி புரிந்து வந்தனர். அவர்களைப் போன்றே பழுவேட்டரையர், காடவராயர், கச்சிராயர், மலையமான், சேதிராயர், சம்புவராயர், மழவராயர், கடந்தையார் போன்ற வம்சங்களைச் சேர்ந்த குறுநில மன்னர்களும் தமிழகத்தின் பெரும் பகுதியை சிறப்பாக ஆண்டு வந்துள்ளனர். அவ்வாறு நல்லாட்சி புரிந்த குறுநில மன்னர் குலங்களிலே நீலகங்கரையர் வம்சமும் ஒன்று. இங்கே குறிப்பிட்ட அனைத்து அரசர்களும் வன்னியர் எனப்படும் தமிழ்நாட்டின் ஒரே சத்திரிய இனத்தை சேர்ந்தவர்கள்தான். இந்த அரச வம்சங்களிலே தமிழக மக்களால் அதிகம் அறியப்படாதவர்கள் நீலகங்கரையர்கள். கிபி 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் தொண்டை மண்டலத்தின் பெரும் பகுதியை அரசாட்சி செய்தவர்கள் இவர்கள். நீலகங்கரையர்கள் பிற்கால சோழர் மற்றும் பாண்டியர் காலத்தில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆட்சி செய்துள்ளனர். 80க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் நீலகங்கரையர்களை பற்றி காண முடிகிறது. இந்த கல்வெட்டுகள் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எனப்படும் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகள், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆன் எபிகிராபி போன்ற அதிகாரப்பூர்வ நூல்களில் வெளியிடப்பட்டுள்ளன. வரலாற்று அறிஞர் திரு K.A. நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சோழர்கள் என்ற நூலில் நீலகங்கரையர் பற்றி குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் கோ. தங்கவேலு மற்றும் பேராசிரியர் இல தியாகராஜன் ஆகியோர் எழுதிய சம்புவராயர் வரலாறு, பேராசிரியர் M.S. கோவிந்தசாமி அவர்கள் எழுதிய தி ரோல் ஆஃப் ஃபியூடட்டரிஸ் இன் லேட்டர் சோழா ஹிஸ்டரி, தொல்லியல் அறிஞர் திரு நடன காசிநாதன் அவர்கள் எழுதிய வன்னியர், தமிழ்நாடு அரசின் கீழ்திசை சுவடிகள் சார்பில் வெளியிடப்பட்ட இலங்கை வலங்கையர் புராணம் உள்ளிட்ட நூல்களில் நீலகங்கரையர் வரலாறு கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட காஞ்சிபுரம் மாவட்ட கல்வெட்டுகள், தொல்லியல் துறை நடத்தி வரும் கல்வெட்டு என்ற காலாண்டிதழின் 64 மற்றும் 65ஆம் இதழ்கள், தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள தமிழ்நாட்டு வரலாறு, சோழ பெருவேந்தர் காலம் மற்றும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல நூல்களில் நீலகங்கரையர்களின் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வன்னியர் வரலாறு என்ற நூலின் 2ஆம் தொகுதியில் சென்னையைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் திரு நா. முரளி நாயக்கர் அவர்கள் நீலகங்கரையர் வரலாற்றை விரிவாக எழுதியுள்ளார். நீலகங்கரையர்கள் பிற்கால சோழர் ஆட்சி காலத்தில் சிறப்புற்று ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள். இவர்கள் சோழர்களுடன் திருமண உறவை மேற்கொண்டனர் என்பது கல்வெட்டின் வாயிலாக நமக்கு அறிய கிடைக்கிறது. நீலகங்கரையர்கள் யாரென்று அறிய முற்படும் பொழுது நமக்கு பங்கள நாட்டு கங்கையர்கள் துணை புரிகின்றனர். பங்கள நாட்டு கங்கரையர்கள் பல்லவர் காலம் தொட்டு சோழர் காலம் வரை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள். பங்கள நாடு என்பது இன்றைய திருவண்ணாமலை, போலூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியவைகளாக அன்றைய காலகட்டத்தில் விளங்கி இருக்கின்றது. பங்கள நாட்டு கங்கரையர்கள் தங்களை வன்னியர் என்று கல்வெட்டுகளில் குறித்துள்ளனர். நீல கங்கரையர்கள் தங்களை பள்ளி என்றும் வன்னியர் என்றும் கல்வெட்டுகளில் குறித்துள்ளனர். அதேபோல பிற்கால வன்னியர் செப்பேடுகளான அழகாபுரம் செப்பேடு போன்றவைகளில் தங்களை வன்னியர் என்று நீலகங்கரையர் குறித்துள்ளனர். மேலும் இடங்கை வலங்கை புராணத்திலும் நீலகங்கரையர்களை வன்னியர் என்று குறிப்பிடுகிறது. எனவே நீலகங்கரையர்கள் வன்னிய குல சத்திரிய சமூகத்தை சார்ந்த மன்னர்கள் என்பது நிறுவப்படுகிறது. மேலும் இவர்கள் பங்கள நாட்டு கங்கரையர்களினுடைய கிளை மரபினராகவும் கருதப்படுகிறது. இந்த ஆதாரங்களை கொண்டும் நேரில் சென்று கள ஆய்வு செய்ததன் அடிப்படையிலும் வன்னிய குல சத்திரியர்களான நீலகங்கரையர்களின் வரலாறு ஆவணப்படமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. நீலகங்கரைய சிற்றரசர்களில் முதலில் அறியப்படுபவர் தண்டநாயகன் சோழன் குமாரன் பராந்தக மாராயன் என்னும் ராசாதிராச நீலகங்கரையன் என்பவராவார். இவர் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் குறுநில மன்னனாக இருந்ததாக நீலகண்ட சாஸ்திரியார் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக அறியப்படும் நீலகங்கரையன் பற்றிய கல்வெட்டு செஞ்சி அருகே உள்ள சிங்கவரத்தில் உள்ளது. நீலகங்கரையன் அன்னவானாட்டடிகள் என்ற இவர் கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பார்த்திவேந்திரவர்மன் காலத்திய கல்வெட்டில் அறியப்படுகிறார். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் முதலாம் குலோத்துங்க சோழனின் 7ஆம் ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி
1076-77 ஆண்டு கால கட்டத்தில் செதுக்கப்பட்ட கல்வெட்டில் நீலகங்கரையர் ஒருவர் குறிப்பிடப்படுகிறார். விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயிலின் தெற்கு சுவற்றில் முதலாம் குலோத்துங்க சோழனின் 31ஆம் ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. ஆமூரின் குடிப்பள்ளியான ராஜேந்திர சோழ நீலகங்கரையன் என்பவர் கொல்லப்பட்ட செய்தியை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. இதன் மூலம் நீலகங்கரையர்கள் வன்னியர்கள் என்பதை அறிய முடிகிறது. பிரம்மபுரீஸ்வரர் கோயிலின் இன்னொரு கல்வெட்டு முதலாம் குலோத்துங்க சோழனின் 23வது ஆட்சி ஆண்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. முதலாம் குலோத்துங்கனின் மகனான வீர சோழனுக்கு நீலகங்கரையர் பெண் கொடுத்த செய்தி இந்த கல்வெட்டின் மூலம் பெறப்படுகிறது. வைணவர்களின் முதன்மை கோயிலான ஸ்ரீரங்கம் ரங்கநாதசாமி கோயிலுக்கும் நீலகங்கரையர்கள் கொடை அளித்துள்ளனர். விக்கிரம சோழனின் 3வது ஆட்சியாண்டில் ஸ்ரீரங்கம் கோயிலில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டின் மூலம் இந்த செய்தியை அறிந்து கொள்ள முடிகிறது. நீலகங்கரைய மன்னர்களில் புகழ்பெற்றவராக விளங்குபவர் திருச்சுர கண்ணப்பன், ஆதிநாயகன், பஞ்ச நதிவாணனான ராஜராஜ நீலகங்கரையன். 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய இம்மன்னரின் கல்வெட்டுக்கள் காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, மதுராந்தகம் உள்ளிட்ட பல இடங்களில் காணப்படுகின்றன. இம்மன்னன் பல்வேறு திருப்பெயர்களை கொண்டு விளங்கியுள்ளான் என்று கல்வெட்டுக்களின் மூலம் தெரிய வருகிறது. இம்மன்னனது பெயர்களாக வன்னிய நாயனான உத்தமநீதி கண்ணப்பர், முல்லைப்பாடி திருச்சுர கண்ணப்பன், ஆதிநாயகன், பஞ்ச நதிவாணன், ராஜராஜ நீலகங்கரையன், திருச்சுரத்து குலோத்துங்க சோழ கண்ணப்பன், ஆதிநாயகன், பஞ்ச நதிவாணனான ராஜராஜ நீலகங்கரையன், குலோத்துங்க சோழ கண்ணப்பன், தூசி நீலகங்கரையன், ஆதிநாதன், உள்ளாரில் நல்லான், ஆதிநாயன், நீலகங்கரையன், உள்ளாரில் நல்லான், கலிங்கத்தரையன், குந்தன் நம்பூரலான ராஜராஜ நீலகங்கரையன், அரச கலாலயன், நீலகங்கன், கரிய பெருமாள் உடையார், திருச்சுரத்து கண்ணப்பன், தூசி ஆதிநாயகன், நீலகங்கரையன், வன்னிய நாயனான உத்தமநீதி கண்ணப்பன் என்பது போன்ற பல பெயர்கள் இந்த மன்னனுக்கு உள்ளன. இம்மன்னனது கல்வெட்டு மணிமங்கலம் ராஜகோபாலசாமி கோயிலில் காணப்படுகிறது.